மாதம் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அவங்க அட்லீஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கிளைமை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப வந்து இம்ப்ரூவ்ஸ்லாம் எடுத்துரும், ரொம்ப டர்ட் ரிமூவ் பண்ணிடும், அப்படியே கிளியர் ஆக்கிடும் ஃபேஸ், அப்படியே பிரைட்டன் ஆகும் அப்படிலாம். பட் இந்த மாஸ்க் ஒரு சுமாரான மாஸ்க் தான் உண்மையை சொல்ல போனால், ரொம்ப அப்படியே செம்மையான மாஸ்க்லாம் கிடையாது கூடாது. ஸோ என்கிட்டயும் லைட்ஸ் இருக்குது, என்கிட்டயும் வந்து கேமரா இருக்குது. நானும் வந்து உங்ககிட்ட வந்து ஒன் டைம் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் லைட்லாம் வச்சு பாருங்க நான் அப்ளை பண்ணிட்டேன் பாருங்க அப்படின்னு நான் கலர் ஆகிட்டேன், அப்படியே வந்து பிரைட் ஆகிட்டேன் அப்படின்னு என்னாலையும் சொல்ல முடியும். Hey guys, welcome back to our channel Solution Vachi. நம்ம இன்னைக்கு உங்களோட most requested video தான் பார்க்க போறோம். குட் வைப்ஸோட ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், ஏன்னா நம்ம நிறைய கொஞ்சம் உண்மையை பத்தி இன்னைக்கு வந்து பேச போறோம். ஸோ குட் வைப்ஸோட நிறைய ரிவ்யூஸ் வந்து ஆன்லைன்ல யூடியூப்ல வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் ரிவ்யூஸ். ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரியலி இது நான் 1 month வந்து சால்டா யூஸ் பண்ணேன். ஸோ ஸ்கின் கேர் வந்து எப்பவுமே ஒர்க் ஆகிறதுக்கு மினிமம் 14 days ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து 48 days. ஸோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஸ்கின் கேர் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு 2 நாள் யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க தயவு செஞ்சு. ஸோ சில பேர் யோசிக்கலாம் இந்த ப்ராடக்ட் பற்றி எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு 1 month இதை சால்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு இதை பற்றி நல்லா தெரியும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன், என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு சேனல் Solution Vachi அண்ட் டேப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் லைவ் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ், ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம், இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தருவேன். ஸோ யா, குட் வைப்ஸோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னா இது குவாலிட்டி ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தான் பிடிக்கும், நீங்கள் அதான் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு நினச்சினா கண்டிப்பாக நீங்கள் குட் வைப்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நோ பேரபன்ஸ் அண்ட் நோ சல்ஃபேட்ஸ். உங்களோட ஸ்கின் கேர்லையும் உங்கள் ஹேர் கேர்லையும் சல்ஃபேட்ஸ் அண்ட் பேரபன்ஸ் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக நீங்கள் வந்து போகலாம். அண்ட் நோ மினரல் ஆயில். ஸோ மினரல் ஆயில் வந்து யூஸ்வலாக வந்து ஸ்கின் கேர் மேக்கப் எல்லாம் யூஸ் பண்ண ஒரு நார்மலான ஆயில், ரொம்ப சீப்பான ஆயில். ஸோ இந்த மினரல் ஆயிலும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குட் வைப் பிராண்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் ப்ராடக்ட் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட் வைப்ஸோட பப்பாயா ஸ்கின் கிளியரிங் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இது ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப நாளாக வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் இது வாங்கினேன். இது பப்பாயா வேரியன்ட். இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது, 10+ வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்கின்னுக்கும் உங்கள் டைப்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளேவர் வந்து செலக்ட் பண்ணலாம், உங்களோட வேரியண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பப்பாயா வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு பப்பாயா பிடிக்கும். நான் யூஸ்வலாக வந்து சாப்பிட்டா கூட வந்து பப்பாயா வந்து லைட்டாக ஃபேஸ்லாம் தேய்ச்சுவா, லைட்டாக பிரைட்டன் ஆகும் உங்கள் ஃபேஸை, அதனால எனக்கு பிடிக்கும் பப்பாயா. ஸோ ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் இந்த ப்ராடக்ட் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபேஸ் வாஷ் இதனால் ரொம்ப ஹேஷான கிளென்சர் கிடையாது, ரொம்ப ஜென்டிலான கிளென்சர். இது ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப சாஃப்டாக எங்கள் ஃபேஸில் வந்து அதை அப்ளை பண்ணும்போதே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ எனக்கு அதனாலே ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரியலி ரிமூவ்ஸ் ஆல் டர்ட் அண்ட் மேக்கப் ஆயில் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணுது. ஒரு ஸ்குவீக்கி க்ளீன் மாதிரி உங்களுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து உங்களோட ரெசிடியூ, உங்களோட மேக்கப் ரெசிடியூ, உங்களோட டர்ட் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் கிளென்சர். ஐ ரியலி லவ் இட். இது ரொம்ப ஸ்குவீக்கி க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் ட்ரைங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் வந்து லைட்டாக ஸ்கின் வந்து லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல மாய்ஸ்சர் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்க்ரப். நான் வந்து ரோஸ் அண்ட் ஜெரானியம் ஸ்கின் டைட்னிங் ஸ்க்ரப் வந்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல். ரொம்ப ஒரு டிவைன் ஸ்மெல். ஸோ ரியலி வந்து ரொம்ப பெட்டல்ஸ் ஆஃப் ரோஸ், ரியல் ரோசஸ் மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹெவன்லி ஸ்மெல். இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் பேஸ்டு ஸ்க்ரப். யா, க்ரீம் பேஸ்ட் ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், ஸ்கின் உங்களுக்கு ட்ரை ஆகாது. ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் க்ரீம் பேஸ்ட் ஸ்க்ரப் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணி அதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் டெட் செல்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து லைட்டாக ட்ரைங்காக இருக்கும், ரொம்ப பேட்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி க்ரீம் பேஸ்ட் ஸ்க்ரப்ஸ் உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸும் பண்ணும், உங்களோட டெட் செல்ஸ், உங்களோட டர்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ ஹைலி ரெக்கமெண்ட் தி ஸ்க்ரப். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த கிரானியூல்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், ரொம்ப ஹார்ஷான கிரானியூல்ஸ் கிடையாது இந்த ஸ்க்ரப்பிங் கிரானியூல்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈவனாக இருக்கும். ஸோ ஐ ரியலி லைக் த ஸ்க்ரப். ஆக்சுவலி அந்த க்ரீம் பேஸ்ட் அந்த ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸும் ஈவனாக இருக்குது. பிகாஸ் ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப கிரிட்டியாக ரொம்ப ஹார்ஷாக இல்லை, உங்கள் ஸ்கின்னையும் ஹார்ம் பண்ணாது. ஸோ ஐ ரியலி லவ் த ஸ்க்ரப். டர்ட், உங்களோட டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது, ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் ஆகுது. ஆனால் இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணல. ஸோ எனக்கு வந்து லைட்டாக வந்து என்னோட நோஸ் சுற்றி பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், அதை வந்து இது எதுவுமே பண்ணல, ரிமூவ் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் 1 month யூஸ் பண்ணி எனக்கு ஒன்றுமே ஆகலை, என்னோட பிளாக் ஹெட்ஸ் அப்படியே தான் இருக்குது.
ஸோ நீங்கள் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்காக ஸ்க்ரப் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்க்ரப் நீங்கள் வாங்காதீங்க. எனக்கு பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணாது. உங்களோட டர்ட் ஆர் டெட் செல்ஸ் இல்லை உங்கள் ஸ்கின் ரொம்ப டெக்ஸ்சர்டாக இருக்குது, ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ண ஏதாவது ஒரு ஸ்க்ரப் வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இதை வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து குட் வைப்ஸோட சார்கோல் ஃபேஸ் பேக். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபேஸ் பேக் குட் வைப்ஸில். ஸோ எல்லாருமே இதை பற்றி ரேட் பண்ணாதவங்களே கிடையாது. இது வந்த புதுசில் சரி 1 இயருக்கு முன்னாடியும் சரி. ஸோ நிறைய வந்து ஸ்பான்சர்ட் ரிவ்யூ வந்து இதுக்கு தான் வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ எல்லாருமே இது அப்படி ஒர்க் ஆகுது இப்படி ஒர்க் ஆகுது அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ ஐம் லைக் எனக்கே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் கொடுத்தீங்க. சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, சில பேர் இது ஒன்றுமே பண்ணாதுன்னு சொன்னீங்க. ஸோ வாஸ் லைக் ரியலி எக்ஸைட்டட் ட்ரை திஸ் அவுட். இதோட கன்சிஸ்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப தின்னாகவும் இல்லை, ரொம்ப திக்காக எடுக்க முடியாத அளவுக்கு இல்லை. ரொம்ப இட் இஸ் அ க்ளே மாஸ்க் அஃப்கோர்ஸ். The claims என்னன்னு பார்த்தீங்கன்னா excellent for purifying and deep clearing the skin, deep cleaning the skin. Activated charcoal draws out all dirt, impurities and bacteria that is deep seated in the skin and keeps the skin flawless. ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து பியூரிஃபை பண்ணும், க்ளீன் பண்ணும், அப்புறம் வந்து எல்லா டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இதை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணேன். அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 4 weeks மோர் தென் 10 times நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு இது அவ்வளோவா என்னோட ஃபேவரட் கிடையாது இந்த மாஸ்க் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து மாஸ்க் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அவங்க அட்லீஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கிளைமை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப வந்து இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்துரும், ரொம்ப டர்ட் ரிமூவ் பண்ணிடும், அப்படியே கிளியர் ஆக்கிடும் ஃபேஸ், அப்படியே பிரைட்டன் ஆகும் அப்படிலாம். பட் இந்த மாஸ்க் வந்து ஒரு சுமாரான மாஸ்க் தான் உண்மையை சொல்ல போனால். ரொம்ப அப்படியே செம்மையான மாஸ்க்லாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, பட் ரொம்ப அப்படியே அமேசிங்கான மாஸ்க்லாம் கிடையாது. இல்லை, இட்ஸ் வெரி ரெஃப்ரெஷிங், பட் ரொம்ப சூப்பராக அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃபேஸே உங்களுக்கு ரொம்ப அப்படியே க்ளீனாக ஆகிடுற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எனக்கு இது என்ன இந்த ஒரு ப்ராப்ளம்னா, நான் வந்து இதோட ரிவ்யூஸ்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தேன். லைக் million followers இருக்க யூடியூபர்ஸ், லைக் நிறைய thousands of followers இருக்க யூடியூபர்ஸ், hundreds of followers இருக்க யூடியூபர்ஸ் இங்கெல்லாம் பார்த்தேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த மாஸ்க் வந்து போட்டுட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பளிச்சுன்னு ஆகிடுறாங்க. அது லைக் ரியலி அப்படி ஆகுமா? ஸோ அப்போல்லாம் நான் வந்து இன்னும் அப்படியே நான் 10 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஐ யூஸ் இட் ஃபார் அ மந்த். ஸோ அப்போ நான்லாம் இன்னும் அப்படியே அப்படியே பிரைட்டாக அப்படியே வந்து என் மூஞ்சி லைட் அடிச்சிருக்கணும் அவங்க காட்டுற மாதிரி பார்த்தா. ஸோ ஐ திங்க் பீப்புளை வந்து நான் மிஸ்லீட் பண்ணக்கூடாது. ஸோ என்கிட்டயும் லைட்ஸ் இருக்குது, என்கிட்டயும் வந்து கேமரா இருக்குது. நானும் வந்து உங்ககிட்ட வந்து ஒன் டைம் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் லைட்லாம் வச்சு பாருங்கள், நான் அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் அப்படின்னு நான் கலர் ஆகிட்டேன், அப்படின்னு வந்து பிரைட் ஆகிட்டேன் அப்படின்னு என்னாலையும் சொல்ல முடியும். பட் விச் இஸ் வெரி 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 மிஸ்லீடிங். ஸோ பீப்புள் அது மாதிரி மிஸ்லீட் பண்ணக்கூடாது. அவங்களோட கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஐ நோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியும். ஸோ நானும் இன்னும் ஒர்க் பண்ணல. எனக்கு தெரியும் ஒரு ப்ராடக்டோட ரேட் எவ்வளோ, அதுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட் அண்ட் மணியை கொண்டு போய் வந்து ஒர்க் ஆகிற ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் வந்து போடுறது தப்பு. ஸோ அந்த ஒர்க்கே ஆகலன்னு சொல்ல மாட்டேன், பட் அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஒர்க் ஆகலை. ஸோ நான் ஒரு வீடியோ பார்த்து அதை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாஸ்க் போடுறாங்க, லைட்டிங்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, அண்ட் பார்த்தா அவங்க ஃபேஸ் லைட்டாக டல்லாக இருக்குது, லைட்டிங் எல்லாம் லைட்டாக டல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறாங்க, கழுவுறாங்க மூஞ்ச, திருப்பி எல்லா லைட்டிங்ஸும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிட்டேன்னு காட்டுறாங்க. which is I don't know, really I don't know. ஸோ எனக்கு வந்து நான் யூடியூப்பில் யாரும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் எனக்கு தெரியும் நிறைய பேர் இது மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் சொல்லும் போதே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்றும் அப்படியெல்லாம் ஆக்கலைங்க. இட்ஸ் அ நார்மல் மாஸ்க். உங்களோட ஆயில் இல்லை வந்து உங்களுக்கு வந்து டாட் இது மாதிரி எங்கேயாவது ரொம்ப வெளியே போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கணும், ஒரு மாஸ்க் வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி வந்து என்னோட ஆக்னிக்கோ இல்லை வந்து என்னோட இம்ப்யூரிட்டிஸ்க்கோ என்னோட டர்ட்டுக்கோ அப்படியே ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்கோ அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ எப்போவுமே எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது மாதிரி உங்கள் நெக்கில் இல்லை உங்கள் கையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு 24 hours வரைக்கும் எந்த ரியாக்ஷன் இல்லை, எந்த அலர்ஜிஸும் இல்லைனா வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை கண்டினியூ பண்ணலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த சார்கோல் ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்ளை பண்ணுற ஒரு 10 minutes கழிச்சு நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், எனக்கு அவ்வளோ வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியல, லைட்டாக ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து குட் வைப்ஸோட க்ரீன் டீ டோனர். ஸோ இதோட க்ரீன் டீ க்ளோ டோனர் எனக்கு ரியலி இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து நான் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்க முன்னாடி இந்த ப்ராடக்ட் நான் தனியாக வாங்கினேன். ஸோ இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ரிஃப்ரெஷிங் டோனர். ஸோ அதோட ஸ்ப்ரே பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து டோனர் வந்து நான் வந்து இந்த காட்டன் பேட்லலாம் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு கையில் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஃபேஸில் பேட் பண்ண பிடிக்கும். ஸோ இது ஸ்ப்ரேனால நான் ஸ்ட்ரைட்டாக என்னோட ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரேவும் ரொம்ப ஃபைனான மிஸ், ரொம்ப அப்படியே ஹார்ஷான மிஸ் கிடையாது, ரொம்ப ஃபைன் மிஸ். அண்ட் ஐ ரியலி லவ் த பேக்கேஜிங்.
இந்த க்ரீன் டீ வேரியன்ட். ஸோ யூஸ்வலாக எனக்கு க்ரீன் டீ வந்து ஸ்கின்க்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த டோனர் ரியலி வெரி ரிஃப்ரெஷிங். ஸோ சம்மரில் வந்து ஸ்கின் ரொம்ப அப்படியே பாடி போயிருக்கு, உங்கள் ஸ்கின்னை கொஞ்சம் ரிவைவ் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக இது மாதிரி ரிஃப்ரெஷிங் டோனர் வந்து நீங்கள் ஃபேஸ் வந்து அப்பப்போ மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்மெல் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து ஹார்ஷாக இருக்குது, கொஞ்சம் வந்து ஒரு கெமிக்கல் ஸ்மெல் மாதிரி வருது. க்ரீன் டீ ஸ்மெல், அந்த நேச்சுரல் ஸ்மெல் எதுவுமே கிடையாது. எனக்கு அது ஏன் தெரியல. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்குது. ஸோ எனக்கு சென்சிட்டிவ் நோஸாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்குது. பட் உங்களுக்கு வந்து இல்லை இது மாதிரி ஸ்மெல்லாம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அதுவும் ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ அது க்ளோ டோனர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எது க்ளோ டோனர்னு மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு எந்த க்ளோ அது மாதிரி எதுவும் தெரியல. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் க்ளோன்னு பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் கிவ் எனி க்ளோயிங் எஃபெக்ட், அது மாதிரிலாம் எதுவுமே தரல. பட் ஐ ரியலி லவ் த ப்ராடக்ட் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக நான் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து குட் வைப்ஸோட வாட்டர்மெலன் ஜெல். ஸோ இதோட வாட்டர்மெலன் ஜெல் இது வந்து ஒரு பெரிய பேக்கேஜ் வந்து வாங்கினேன். 300 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் வாங்கினேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 rupees. நான் வந்து இதுக்கு வந்து 300 rupees பே பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இப்படிதான் இருக்கு. இட்ஸ் a nice gel moisturizer. எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஜெல் பேஸ் மாய்ஸ்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஆயிலியான ரொம்ப திக்கான மாய்ஸ்சர் வந்து அவ்வளோ செட் ஆகல, எனக்கு பிரேக் அவுட்ஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஜெல் பேஸ் மாய்ஸ்சருக்கு வந்து மாறிட்டேன். ஐ ரியலி லவ் த ஸ்மெல் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். இட்ஸ் அ ஹைட்ரேட்டிங் ஜெல். ஸோ இது ரொம்ப ஒரு ஹைட்ரேட்டிங்கான ரொம்ப ஒரு சூப்பரான ஜெல். ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியில் வேறு இருக்குது. இன்னும் நல்லா உங்கள் ஃபேஸை ஹைட்ரேட் பண்ணுது. ஸோ ரொம்ப பிசுன்னு இல்லாமல். ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப ஹெவியான மாய்ஸ்சர் பிடிக்கல, ரொம்ப ஆயிலியாக இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் மாய்ஸ்சர் ரெக்கமெண்ட் பண்ணால் எனக்கு ஃபேஸ் ஆயிலியாக ஆடுது, எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இது மாதிரி வந்து ஜெல் பேஸ் மாய்ஸ்சர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் வந்து எனக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்குது மாய்ஸ்சரைசர், எனக்கு ரொம்ப பிசுன்னு இருக்குது, என்ன வடிகிற மாதிரி இருக்குலாம் சொல்லுவீங்களா. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இது மாதிரி ஜெல் பேஸ் மாய்ஸ்சர் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸை ஹைட்ரேட்டும் பண்ணும். உங்களுக்கு அந்த ஆயிலினஸ், அந்த ஸ்டிக்கினஸ், இந்த பிசு தன்மை வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்கள் பார்க்கலாம் அது ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த ஹைட்ரேஷனும் தெரியுது பாருங்கள், லைட்டாக சாஃப்டாக இருக்கு என்னோட ஸ்கின் ஹேண்ட்ஸ். ஸோ இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஸோ ட்ரை ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லா ஒரு ஹெவியான மாய்ஸ்சர் இருந்தால் தான் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ ட்ரை ஸ்கின்க்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி நார்மல் ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட ஆரஞ்ச் ஜெல். ஸோ இது ஒரு ஹைட்ரேட்டிங் ஜெல் அண்ட் ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர். கிட்டத்தட்ட வாட்டர்மெலன் மாதிரியே. வாட்டர்மெலன் வந்து வாட்டர்மெலன் ஃப்ளேவர், இது வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர், அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு வாட்டர்மெலன் ஜெல்லும் சரி ஆரஞ்ச் ஜெல்லும் சரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு கூலிங் சென்சேஷன், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அண்ட் இட் கிவ்ஸ் அ குட் ஹைட்ரேஷன். ரொம்ப லைட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாவே மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ண அவங்க காட்டுறேன் இருங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆரஞ்ச் ஸ்மெல், அந்த சிட்ரஸ் ஸ்மெல் வந்து அப்படியே அடிக்குது. ஸோ இந்த ஜெல் வந்து லைட்டாக திக்காக இருக்கும், ஹெவியாக இல்லை, லைட்டாக திக்காக இருக்கும். பட் ஸ்கின்க்கு ஒரு 2 to 3 minutes வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்குது, பிளெமிஷஸ் இருக்குது, இல்லை பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜெல் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா யூஸ்வலி வந்து ஆரஞ்ச் வந்து விட்டமின் சி வந்து நிறைய இருக்கும். ஸோ அது வந்து ஸ்கின்ல இருக்க அந்த பிளெமிஷஸ் ஸ்கார்ஸ் இதெல்லாம் ஃபேட் பண்ண ஈஸியாக உதவும். பட் எனக்கு வந்து இதில் அவ்வளோவா வந்து என்னோட பிளெமிஷஸ் ஸ்கார்ஸ் எனக்கு ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. பட் என் ஸ்கின்னை ஓரளவுக்கு பிரைட்டன் பண்ணிச்சு. ஏன்னா விட்டமின் சி அந்த ஆரஞ்ச் இருக்கிறனால ஸ்கின்னை கொஞ்சம் பிரைட் ஆகிச்சு. பட் ரொம்ப வந்து அப்படியே டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரொம்ப ஒரு மைல்டான டிஃப்ரென்ஸ் தான் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ ரொம்ப பெருசான எனக்கு எதுவுமே தெரியல. பட் இட்ஸ் வெரி குட் ஹைட்ரேட்டிங் ஜெல். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட ஆலிவ் ஆயில். ஸோ குட் வைப்ஸோட ஆலிவ் கெரியர் ஆயில் கோல்ட் ப்ரெஸ், ஒரு கோல்ட் ப்ரெஸ் கெரியர் ஆயில். ஸோ எனக்கு வந்து கோல்ட் ப்ரெஸ் ஆயில் ரீசன்ட் டைம்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கோல்ட் ப்ரெஸ் ஆயில் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும், அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹாட் ப்ரெஸ் ஆயில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான், யூஸ் பண்ணாததும் ஒன்று தான். அது ஹீட் பண்ணும்போது அதோட எல்லா பெனிஃபிட்ஸும் போயிடும். ஸோ கோல்ட் ப்ரெஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. அதில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து இந்த ஆயிலில் இருக்கும். ஸோ எனக்கு ரியலி ஆலிவ் ஆயில் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட 3 go-to ஆயில் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில். ஸோ அதில் முக்கியமாக ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப அதிகம். நான் இதை எப்படி யூஸ் பண்ணேன்னா ஹேர் வாஷ் பண்ண முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour விட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணேன். இட் ரியலி ஒர்க்ஸ் ஃபார் மை ஹேர். என் ஹேர் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக ஆகுது. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் ரியலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோட ஸ்கேல்ப்பும் ரொம்ப நரிஷ்டாக மாய்ஸ்சரைஸாக வச்சுருந்தது. அதே மாதிரி என்னோட ஹேரும் ரொம்ப நல்லா கண்டிஷன் பண்ணிச்சு. ரொம்ப ஹேர் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப மேனேஜபிளாக இருக்குது, ஃப்ரிஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ ரியலி வந்து எனக்கு வந்து இந்த ஆலிவ் ஆயில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பாக வந்து நான் வந்து இதை வாங்குவேன். பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 165 rupees for 100 ml of product, which is a little bit pricey. ஏன்னா அந்த 1 liter பார்த்தீங்கன்னா 1650 rupees. அதுவும் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணுற ஆலிவ் ஆயில் இது. ஸோ அதனால கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது. பட் இட்ஸ் வெரி குட் ப்ராடக்ட். நீங்கள் ஆஃபரில் கிடச்சிங்கன்னா தயவு செஞ்சு வாங்க. ஸோ எனக்கு இது யூஸ் பண்ணி எனக்கு எந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ், டேண்ட்ரஃப் இது மாதிரி எந்த பிரச்சனையும் வரல, ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ ஐ ரியலி லவ் த ப்ராடக்ட். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட் டூ. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா
குட் வைப்ஸோட அவகேடோ சாஃப்ட்னிங் ஹேர் கண்டிஷனர். நான் உங்களுக்கு ரிவ்யூ வீடியோவில் ஹால் வீடியோவில் சொல்லினா கண்டிப்பாக இந்த வாட்டி என்னோட சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நல்லா இருந்தால் நான் வந்து பெரிய ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்னோட சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் கூட நான் விடலை. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த கண்டிஷனர் ரியலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருந்தது. உங்களுக்கு தெரியுதான்னு காட்டுறேன். எனக்கு இருக்கான்னு தெரியல, பட் யா ஓகே இருக்கு. இங்கே பாருங்க. ஸோ கொஞ்சம் தான் இருந்தது, நான் மற்றதெல்லாம் காலி பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி க்ரீன் கலரில் இருக்குது. இந்த அவகேடோ ஸ்மெல்லையும் இருந்தது. ஸோ எனக்கு இந்த கண்டிஷனர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ரொம்ப வந்து எனக்கு வந்து யூஸ்வலாக கண்டிஷனர் ரொம்ப அப்படி இந்த வழவழன்னு இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து ட்ரெஸ்ஸமி கண்டிஷனர்ஸ்லாம் அது மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப க்ரீமியாக ரொம்ப வழவழன்னு இருக்கும். ஸோ அப்போ தான் என்னோட ஹேரை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், நல்லா கண்டிஷன் பண்ணும். பட் இது அவ்வளோ க்ரீமியாக இல்லை, அவ்வளோ வழவழன்னு இல்லை. ஓரளவுக்கு ரொம்ப ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிலாம் இருந்தது. ஸோ ரொம்ப கண்டிஷனர் மாதிரி ரொம்ப அப்படியே பிசு பிசுன்னு இல்லாமல் ஸோ ரொம்ப ஒரு மைல்டு கண்டிஷனர். ரொம்ப அப்படியே உங்கள் ஹேரை கண்டிஷன் பண்ணும், அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆக்கிடும், ரொம்ப ஸ்மூத் ஆகிடும், ரொம்ப ஃப்ரிஸ்பி ஆக்கிடும். அப்படியெல்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு மைல்டு கண்டிஷனர். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ்லேருந்து ராஸ்பெரி அண்ட் பெப்பர்மென்ட் பிரைட்னிங் ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ராஸ்பெரி மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து இங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு தடவை தான் நான் யூஸ் பண்ணேன், அதுக்கு மேலே யூஸ் பண்ணேன். ஒரு சாம்பிள் பேக். ஸோ நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ரோஸ் அண்ட் ஜெரானியம் ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரெம் பேஸ் ஸ்க்ரப் தான். ஸோ இதுவும் ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. ஸோ கிரானியல்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஸோ ரோஸ் அண்ட் ஜெரானியம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டைட்னிங் ஸ்க்ரப். இது வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங் ஸ்க்ரப். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் பிரைட்னிங்காக நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம். ஸ்கின் ரொம்ப ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப பொலிவிழந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் ஸ்மெல் ஓ மை காட். ஸோ ஃபைனலாக குட் வைப்ஸ் பிராண்ட் பற்றி நான் நினைக்கிறேன், இது ஒரு நல்ல பிராண்ட் தான். ஸோ ரொம்ப எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப நல்லாவும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்ஸ் ரொம்ப முக்கியமாகவும் இல்லை. ஸோ சில ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகுது, அது யூஸ்வலாக பிராண்டில் இருக்க திங் தான். நீங்கள் மேக்கப் பிராண்ட் எடுத்துக்கிட்டா கூட சரி, எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப செம்மையாகவும் இருக்காது, எல்லா ப்ராடக்ட்ஸும் ரொம்ப முக்கியமாகவும் இருக்காது. ஸோ இட் டிபெண்ட்ஸ், இட் வேரிஸ் ஃப்ரம் அ ப்ராடக்ட் டு ப்ராடக்ட். ஸோ அது மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக வந்து நான் சில நல்ல ப்ராடக்ட்ஸாக இருக்குது குட் வைப்ஸில், நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த ரிவ்யூ வீடியோவில் வந்து விட்டமின் சி சீரம் ரிவ்யூ வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். நான் அதுக்கு தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி 2 days வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிடும். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ ஃபைனலாக அந்த குட் வைப்ஸோட ரிவ்யூ வந்து முடிஞ்சது. நான் முடிஞ்சதுக்கு என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன்ஸ், ஹானஸ்ட் ரிவ்யூஸ் தான் தந்தேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆன ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஒர்க் ஆகாத ப்ராடக்ட் எனக்கு ஒர்க் ஆகிருக்கலாம். ஸோ ஸ்கின் டைப் பொறுத்து, நம்ம இருக்கிற பிளேஸை பொறுத்து அது மாதிரி ப்ராடக்ட்லாம் ஒர்க் ஆகுது டிஃபர் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சதுக்கு வந்து நான் வந்து எல்லா ப்ராடக்ட் பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சேனல் ஸ்டைலிஷ் அமிச்சு அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கும் இந்த ரிவ்யூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு வாங்குறேன். அண்ட் யா, stay tuned guys. Bye.